Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர், இது மாடல் கொஸ்டின் பேப்பர், தேர்ட் கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி 2 கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 இருக்கும், மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் கொஸ்டின் பேப்பர், நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கான இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுலேயும் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் மிட்டம் டெஸ்ட் காமனாக 50 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ attempt all the questions. 1 marks வந்து 8 questions கேட்டிருக்காங்க. ஸோ 8 1 marks. ஸோ 1 marks ஃபுல்லாகவே நீங்கள் தரோவாக கிளியராக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் 1 மார்க்கில். ஸோ 8 out of 8 வர மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நியர்லி இன்னும் ஒரு 15 டேஸ்க்கு தான் இருக்குது. ஓகேங்களா, February 17, 16 20க்குள்ளே நமக்கு வந்து தேர்ட் மிட்டம் டெஸ்ட் வரும். நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனுவல் எக்ஸாமோட ஸ்டடி பிளானை போட்டு தர சொல்லியிருந்தீங்க. ஸோ சீக்கிரமாகவே ஆனுவல் எக்ஸாம் ஸ்டடி பிளான் வித்தின் 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனுவல் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான், ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ சாப்டர் வைஸ் அது வரைக்கும் நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதிடுங்க. அடுத்து பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா attempt 6 questions only. Question number 16 is compulsory. Each question carries 2 marks. 2 mark questions. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 questions அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டின்ஸ் தெளிவாக தெரியுமோ, எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இதில் ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு அட்டன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பரை வந்து கரெக்டாக போட்டுடுங்க. இப்போ 13th எனக்கு கிளியராக தெரியும், ஃபைண்ட் த மோடுன்றது எனக்கு கிளியராக தெரியும்னா 13 ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க. டவுட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஃபைனலாக வச்சுக்கலாம். ஸோ 6 கொஸ்டின்ஸ், அதில் 16th கொஸ்டினை நம்மளால் சாய்ஸில் விட முடியாது. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் 16th கொஸ்டின் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, attempt 6 questions. இந்த 16th அதாவது 9லேருந்து 16 வரைக்கும் இருக்குது நமக்கு. 8 கொஸ்டின்ஸில் எனி 6 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் 5 mark questions, அதாவது attempt 6 questions only. Question number 24 is compulsory. Question number 24 வந்து compulsory attend பண்ணணும். இது 5 mark questions. ஸோ 5 mark questionலையும் ஃபர்ஸ்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண உடனே இது நமக்கு தெரியும் அப்படின்னு அட்டன் பண்ண வேண்டாம். ஏன்னா மேக்ஸில் சில ட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, அங்கே சின்ன சேஞ்சஸ் ஃபைனலாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார்மர் ஹேஸ் அ ஃபீல்ட் போட்டோன்னே ராம்பஸ் கொஸ்டின் ஃபார்மர் தான், இது நமக்கு இந்த பேட்டர்ன் தான், இதுதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வேண்டாம். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே சில ஒரு கீவேர்ட்ஸை மட்டும் மாற்றிருந்தாங்கன்னா ஸோ ஆன்சர் நம்ம அந்த போடுற ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏன்னா நீங்கள் 10th போக போகிறீங்க இல்லைங்களா, ஸோ 9th சில இப்போலேருந்தே உங்களை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சில வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிஷ்னல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து இது ஃபஸ்ட்டு இதை பண்ணணும், அதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளியர் ஆயிட்டீங்கனாலே அந்த சம்மை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். படிக்காமலே அந்த கொஸ்டினை படிக்காமலே ஆன்சர் பண்ண போனீங்கன்னா வந்து அந்த கொஸ்டின் மேபி உங்களுக்கு ஃபீல் டஃப்பாக இருக்கலாம். ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கடுத்து இதை பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பண்ண சொல்லி ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் போடும்போது அது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அழகாக வந்து கரெக்டாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீன், மீடியன், மோட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் மீன், மீடியன், மோட் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, டைம் அதிகமாக இருக்குது ரிவிஷனுக்கான. இதில் நல்லா தரோவாயிட்டிங்கன்னா ஆனுவல் எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடலாம்.
இதை இப்போ நீங்கள் வந்து தேர்ட் மிட்டம் டெஸ்ட்க்கு படிச்சிட்டிங்கன்னா ஆனுவல் எக்ஸாமுக்கு ஒன்லி குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் ஹாஃபலி போர்ஷன்ஸை மட்டும் நல்லா தரோவாக படிச்சுட்டா அதுக்கடுத்து இதை ரிவிஷன் ஃபைனலாக எக்ஸாம் கிட்ட ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்போ படித்து வச்சுருங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுன்னு படிக்க வேண்டாம், இது ஆனுவல் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோன்றதை மைண்டில் வச்சுட்டு படிச்சுங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவரால் மேக்ஸில் 50 மார்க்ஸ் தான். ரொம்ப ஈஸியான சாப்டர், ஈஸியான சம்ஸ். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். டெய்லி மேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டடி பிளான் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஒரு நாள் எக்ஸாம்பிள் சம், ஒரு நாள் எக்ஸசைஸ் சம், இன்னொரு நாள் ரிவிஷன், அந்த மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதனால் டெய்லி பேஸில் நீங்கள் முடிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக மேக்ஸில் 50 அவுட் ஆஃப் 50 எடுங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ ஐ வில் கெட் 50 மார்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.